ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ மார்னிங் ப்ரோமோ பத்திலேருந்து ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் ஒவ்வொரு கேள்விகள் இருக்கும். நிறைய விதமான ஒரு கொஷின்ஸ் உங்களுக்குள்ளேயும் நிறைய இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோன்னு சொல்லி நிறைய நீங்கள் யோசிச்சு பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இந்த ஒரு சீன் பர்டிகுலர் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே, இந்த ரோட்டில் நடந்த இந்த ஹக் சீன் என்னோட கெஸ் படி எப்போ நடக்கும் அப்படின்றது நான் சும்மா ஒரு லைட்டாக கெஸ் வச்சுருக்கேன். இப்படி தான் நடக்கும் நான் சொல்ல வரல. இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும், இல்லை இப்படி தான் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது என்னோட கெஸ்ஸு. ஸோ இப்போ வெண்ணிலாவை பற்றி இந்த வீக் ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு நம்ம காவேரி சொல்ல மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் விஜய்கிட்ட. நம்ம கண்டிப்பாக இந்த 1 வீக் நம்ம அழகாட்சி சீன் கொஞ்சம் சீன்ஸில் நம்ம விஜய் கன்வின்ஸ் பண்ண மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கும். பட் ஆனால் விஜய்கிட்ட ஓப்பனாக பார்க்க மாட்டாங்க. எங்கே சொன்னால் அவர் உடஞ்சி போயிடுவாரோ அப்படிங்கிறதுனாலையும் அவங்க சொல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை எப்படி ஓப்பனாக பண்ண போகிறாங்க, எப்படி வெண்ணிலா வீட்டுக்கு வராங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தான். ஸோ விஜய் கிட்ட சொல்லி விஜயே கூப்பிட்டு வராரா, இல்லை இந்த பசு கேங் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்களா, இல்லை காவேரியே நம்ம வாயால் சொல்ல முடியாது, நேராக கூப்பிட்டு வந்தே காமிச்சலாங்கிற மாதிரி ஒரு கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்களா நமக்கு இதில். இது 3 விதங்க எப்படியோ வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ எல்லா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒன்று காவேரி உடஞ்சிருக்கணும், இல்லை விஜய் உடஞ்சிருக்கணும். அது 2 பேருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விஜய் காவேரி பார்த்தீங்கன்னா எங்கேயோ, ஏன்னா பார்க்குறது நைட் சீன் மாதிரி தான் இருக்குது, வீட்டுக்கு வர டிலே ஆகுது, வீட்டுக்கு வரது ஹெஸ்டேட் பண்ணுறதுக்கு டிலே பண்ணியிருக்கலாம். அந்த டைமில் நம்ம காவேரி விஜய் தேடி போகிறாங்க. அதில் நம்ம எய்த்தாப்பில் அவர் காரில் வரும்போது இந்த கார்லேருந்து எய்த்தாப்பில் காவேரி வந்துடுறதை பார்த்துட்டு கார் அங்கே நிப்பாட்டிட்டு நம்ம காவேரியை போயிட்டு நம்ம விஜய் ஒரு மாதிரி ஃபீலிங்காக ரொம்ப ஏக்கத்தோடு பார்க்குற மாதிரி, வேணா அவங்க கண்ணத்தை தான் பிடிச்சிருக்காங்க, ஒரு மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறதை கன்சோல் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது பார்க்கும்போது. ஸோ அவங்க அந்த ஒரு ஃபீலிங்கில் 2 பேர் இந்த ஒரு சீன் இருக்கும் நான் நினைக்கிறேன். பட் பிரிஞ்சுலாம் போக மாட்டாங்க, 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க. எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு ஹோப் இருக்குது. மேபி இது நைட் ஆகிறதுனால வரது டிலே ஆகிறதுனால நமக்கு விஜய் பயந்துட்டு காவேரி தேடி வருவார். அந்த இடத்துல காவேரியை பார்க்கும்போது அங்கே இறங்கி போய் ஹக் பண்ணுற மாதிரி இருக்குமோன்னு என்னோட கேஸிங் தான். பட் இப்படி தான் கொண்டு போவாங்கன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. எனக்கு தோணுச்சு நைட் சீனு காரு இவங்க 2 பேரும் ஹக் பண்ணியிருக்கும்போது ஒரு ஏக்கத்தில் இருக்கவங்க சமாதானப்படுத்துகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதை பார்க்கும்போது கண் கலங்கி நிற்கிறவங்க சமாதானப்படுத்துற மாதிரி தான் இந்த பார்க்கும்போது எனக்கு தான் இந்த பிக்சர் தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த சீன் எப்போ உங்களுக்கு எதுவும் கேஸ் தான் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பை பாய்.